கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சென்னையில் வேலைச்சேர் உள்ள ஏழை மேஜி சபை வழங்கும் மனிதனம் தான். இன்றைக்கும் ஒரு பாடலோடு நாம் தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமை உள்ள நாமம் அது. தூயர் சொல்லி தூதி தேடும் நாமம் அது. தூயர் சொல்லி தூதி தேடும் நாமம் அது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 பேர் ஒருமனப்படும்போது, இல்லையா, கணவன் மனைவியும் ஒருமனப்படும்போது, பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனப்படும்போது, சபையில் பாஸ்டர் விசுவாசிகள் ஒருமனப்படும்போது அங்கே நல்ல ஒரு ஆசீர்வாதம். சங்கீதம் 133 சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்கிறார்கள். அப்படியாக ஒரு வயதான தம்பதிகள், அந்த தம்பதி, அந்த கணவர் கேட்குறார், அந்த வயதான தாத்தா கேட்குறார், அம்மா லட்சுமி, என்னைய ஒரு சரீரத்தில் ஒரு குறைபாடு உண்டு, ஆனாலும் எனக்கு குழந்தை பிறக்காது என்கின்ற ஒரு காரியம் தெரிஞ்சிருந்தும் என்னை திருமணம் பண்ணிக்கிட்டேப்பா, எப்படிப்பா, ஒரு குழந்தை இல்லையே, அதை குறித்து உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்ட பொழுது அந்த அம்மா சொல்கிறாங்க, அன்புள்ள கணவரே, நான் அதை பற்றி கவலைப்படலை, என்னைய ஒரு குழந்தை போல் நீங்கள் கவனிச்சிக்கிறீங்களே, அதை விட எனக்கு வேறு பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னாங்க. ஆமாங்க, நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கட்டுமா? நீங்கள் கோச்சிக்கூடாது. ஏன்னா எனக்கு கண் பார்வை, நான் திருமணம் ஆன பிறகு கொஞ்ச நாளுக்குள்ளே எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. போன பிறகும் என்னையே ரொம்ப நேசித்து என்னை இப்படி ஒரு குழந்தை மாதிரி என்னையும் நடத்திட்டு வரீங்களே, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்டாங்களா. இல்லைம்மா, அதை பற்றி கவலை இல்லை, எனக்கு உன்னுடைய உண்மையான ஒரு காதல், ஒரு உண்மையான அன்பு இதுவரைக்கும் என் மேலே வைத்து என்னை பராமரித்து வருகிறேனே, என்னுடைய உள்ளான ஒரு காதல் உன்னை வட்டமிட்டு சுற்றி கொண்டே இருக்கிறது. அதனால தான் நான் உன்னை நேசித்து நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்களாம், நம்ம 2 பேர்கிட்டுமே ஒரு குறை இருக்குதுங்க, ஒரு குறை இருந்தும் நமக்குள்ளே நம்ம குறைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருக்குது, என்னப்பா சொல்கிற அப்படின்னு அந்த அம்மா கேட்டாங்களாம். நம்ம 2 பேருக்குள்ளே ஒரு மனதிற்கு பார்த்தீங்களா, அந்த ஒரு மனதோடு நம்ம வாழ்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரம் அப்படின்னு சொன்னாங்களாம். அன்பு பிள்ளைகளே, இந்த காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது குடும்பத்தில் பல பிரச்சனைகள், உங்களுக்குள்ளே குறைபாடுகள் இருந்தாலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அதை தாங்கி போகும்போது அந்த குடும்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு அற்புதம் நடக்கிறது. பேதுரும் யோவானும் அந்த வழியருகே வாசலில் உட்காந்துருக்க பிச்சைக்காரனை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, என்னை நோக்கி பாருன்னு சொல்லலை, எங்களை நோக்கி பார் அப்படின்னு பேதுரு சொன்னான். அப்போ அவன் ஏதாகிலும் இவர்களிடத்தில் கிடைக்குமா என்று பிச்சை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அப்பொழுது தான் பேதுரு சொல்கிறார், என்னை நோக்கி பார் இல்லை, எங்களை நோக்கி பார். அப்போ 2 பேரும் சொல்கிறார், என்ன வார்த்தை சொல்கிறாரு? எங்களை நோக்கி பார். ஒரு மனதோடு அந்த வார்த்தை சொன்ன உடனே அந்த இடத்துல அற்புதம் நடக்குது. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட அப்படின்னு சொன்ன உடனே அவன் எழுந்து நடந்து குதித்து பிச்சை எடுக்கிறத விட்டுட்டு தேவாலயத்திற்கு போனான். ஆம்பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு மனதோடு இருக்கும்போது இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பேதுரு யோவான் மூலமாக அந்த சப்பானி எழுந்து நடந்தது போல உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலும் ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே,
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் ஒவ்வொரு நாளும் நடக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் வேலியெடுத்து பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். எந்த வியாதி பலவீன சுகவீனம் அணுகாதபடி பாதுகாத்து கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் வேலியடைங்க, அவர்கள் தேவைகளை சந்திங்க, ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் நடத்துங்க. 2 பேருக்கு நல்ல ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் குடும்பத்தில் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். God bless you everybody. Thank you. Amen.